ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்னிங் ரொட்டீன் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். காலையில் எந்திக்கிறனால என்னென்ன பயன் அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். நீங்கள் மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்ன பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங். இதனுடைய வெப்சைட் லிங்க் நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு குக்கிங் ஐட்டம், அப்புறம் ரெடி டு குக்கு, பர்சனல் கேரு, பேக்கரி ஐட்டம், ஸ்நாக்ஸு, பேபி கேரு, ஓரல் கேரு, பூஜைக்கு தேவையான ப்ராடக்ட் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா பியூட்டி கேர், நம்ம லேடிஸ்க்கு யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம இங்கே போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் வேறு என்ன அப்படின்னா இங்கே இப்போது வெல்கம் கிட் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. 23,999 மட்டுமே. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே நேரம் இப்போ உங்கள் கஸ்டமர் சர்வீஸ் இதுவும் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆஃபர் நமக்கு கொடுத்துருக்காங்க, சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டெலிவரி ஈஸியாகவே ஆகும், நமக்கு கிடைக்கிற மாதிரியே என்ன பண்ணியிருக்காங்க, பை மோட்டில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ராடக்ட் எல்லாமே பை மோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே குறைஞ்ச ரேட்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்களும் என்ன பண்ணுங்க, பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது மார்னிங் ரொட்டீன். காலையில் எந்திக்கிறதுனால நமக்கு என்னென்ன பயன் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வீடியோவாக பார்க்க போகிறோம். காலையில் எப்போவுமே என்ன பண்ணிங்க, சீக்கிரமாக எந்திக்கிற பழக்கத்தை உண்டாக்கிக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியாக, இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அமைதியான ஒரு குளிருக்கு ஜில்லுன்னு இருக்கும், குளிர் காற்று அடிக்கும். அதுக்கப்புறம் சூரியன் உதிக்கிற டைமு அதெல்லாம் பார்க்க முச்சுலாம் நமக்கு மனசு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். மைண்டும் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கும். ஓகேவா, இங்கே இப்போ நீங்கள் காலையில் எந்திக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்து அப்படின்னா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முந்தின நாள் நைட்டே நீங்கள் பிளான் பண்ணுங்கள். ஓகே, நான் இத்தனை மணிக்கு எந்திக்கணும் அப்படிங்கிறது, என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத முந்தின நாள் நைட்டே பிளான் பண்ணிவிட்டு தூங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்துடலாம். காலையில் என்ன பண்ணிக்கோங்கன்னா ஒரு 5 to 6 அந்த டைம்லலாம் என்ன பண்ணுங்கள், எழுந்துக்க பழகிக்கோங்க. ஏன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களோட வேலைகள் எல்லாமே சீக்கிரமாக முடிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்குக்கு போகிறீங்க, ஏதாவது ஒன்றுனா நம்ம அவசரமாக போக வேண்டாம், பொறுமையாக பண்ணிவிட்டு போகலாம். காலையிலே எழுந்திரிச்சி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மனசுக்கு ரிலாக்ஸான டைமு. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் என்ன பண்ணிக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளுடைய வேலையெல்லாம் முடிக்கலாம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் என்ன பண்ணீங்க அப்படின்னா படுக்கைக்கு செல்றதுக்கு முன்னே, அதாவது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்க, மொபைலை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா படுக்க முச்சில் உங்களோட மைண்டு ரிலாக்ஸாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லபடியாக தூக்கம் வரும். ஓகே, தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ நம்ம சீக்கிரமாக எந்திக்கிற மூச்சில் சிலருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி இருக்கும், சோம்பலாக இருக்கும். அதெல்லாம் போக்கணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். வாக்கிங் போங்க, இல்லாட்டா ஏதாவது ஒரு வேலை பண்ணுங்கள். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த இது எல்லாமே என்னாகும், அந்த சோம்பல்ங்கிறது உங்களை விட்டு ஓடி போயிடும். இதை ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். ஓகேவா. ஓகே, ஃபோர்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா காலையில் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை என்ன பண்ணுங்கள், நீங்கள் என்னென்ன உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு நோட்டில் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அது திரும்ப படித்து பாருங்கள். படித்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு புது விதமான ஒரு இதுக்குள்ளே போகிற மாதிரியே, ஒரு என்டையர் லைஃப்குள்ளே போகிற மாதிரி என்னாகும், ஃபீலிங்காக இருக்கும். இது நீங்கள் ரெகுலராக கொண்டு வந்தீங்கன்னா சில நல்ல விஷயத்த என்ன பண்ணுங்கள், உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்துடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவே அது டிஃப்ரெண்ட்டாக போகும், ரொம்ப ஜாலியாக இருக்கும், அமைதியாக போகும், எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், உங்களோட லைஃப்பை கொண்டு போங்க. ஓகேவா. இப்படி ரெகுலராக உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரணும். நம்மளை தான் நம்ம மாற்றிக்கிடணும். மற்றவங்கள பற்றி இது பண்ணாமல்
நம்ம லைஃப்பை நம்ம தான் அமைதியாகவும் ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாக பண்ணணும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.